நாராஜி மணப்பலகையில கோலம் போட்டுருக்காங்க கேறீங்களா? அட வேற ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா? அதான் மணப்பலகையில் தான் நம்ம விநாயகர் வாங்கிட்டு வருவோம். ஸோ அதனால தான் கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, விநாயகர் சதுர்த்தி அப்ப மட்டும்தான் அந்த தெருநெடுக்க கடையா போட்டிருப்பாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்க கிடைக்கும். நானும் நமக்கு தேவையான ஒரு விநாயகரை செலக்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, இது களிமண் விநாயகர் தான், சும்மா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அப்படியே பக்கத்துல இருந்து விநாயகருக்கு கூட கம்பு, சோளம், விளாம்பழம்னு ஒரு செட்டா அப்படியே கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுல விநாயகரை வாசல்லே வச்சு பால், தயிர், சந்தனம்னு எல்லாத்தாலையும் அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறமா தான் உள்ள தூக்கிட்டு போவோம். ஸோ அதான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அபிஷேகம் சிறப்பா முடிஞ்சுது. நேற்று கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்த விநாயகர் கண்ணை வைக்கலான்னு பார்த்தா அவங்களே விநாயகருக்கு கண்ணெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை நான் வைக்கல. கொடையை ஃபிட் பண்றதோட முக்கியமான விஷயம் விநாயகரோட தொப்பல வந்து இந்த மாதிரி காசு வைக்கிறது தான். ஸோ அதை மறந்துடாதீங்க. அப்புறம் நேற்று நம்ம காடு மேடு அலைஞ்சு திரிஞ்சு பறிச்சுட்டு வந்த எருக்கம்பூ, அருக்கம்பில் எல்லாத்தையும் வச்சு சாமிக்கு மாலை கட்டி போட்டு அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு வச்சு படைச்சு முடிச்சாச்சு. படைச்சு முடிச்சதும் எங்க வீட்டு விநாயகர் சாப்பிடவே உட்காந்துட்டாரு.